வணக்கம். நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இதை ஃப்ரெஷ் ஃபைலிங் எப்படி பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை தான் நம்ம ஷார்ட்டாக டிவிசின்னுவோம். அதாவது டிவிசி ஆக்ட் 2005 கரெக்டுங்களா? இந்த டிவிசி கேஸை ஃப்ரெஷ் ஃபைலிங் நம்ம எங்கே பண்ணுவோம்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பண்ணுவோம், அப்புறம் மகிழா கோர்ட்டில் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா கோர்ட்லேயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் தான் நமக்கு ஈஸி. பட் இருந்தாலும் கோர்ட்டில் ஆன்லைனில் பண்ண சொல்கிறதுனால நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சில கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சில கோர்ட்டில் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணால் கூட நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னல் மகிழா கோர்ட் எக்மோர் 6வது மாடி. இப்போ இங்கே போய் நான் முன்னாடிலாம் நம்ம டிவிசி கேஸை ஆஃப்லைனில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ சமீபமாக ஆன்லைனில் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் ஆன்லைன்லேயே நான் எல்லாமே அப்லோடு பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் மகிழா கோர்ட் எக்மோர் 6வது மாடிக்கு போகும்போது அங்கே பிசி சொன்னாங்க, சார் ஏன் சார் ஆன்லைனில் பண்ணுறீங்க, ஆஃப்லைன்லேயே பண்ணுங்கள் சார், நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஆஃப்லைனில் நான் அதை பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஆஃப்லைனில் பண்ணுறது நம்ம அட்வொகேட்ஸுங்களுக்கு ஈஸி. ஓகேனா? ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஆஃப்லைனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஆன்லைனில் பண்ண சொல்கிறாங்க. ஆன்லைனும் சரி, ஓகே. அதில் கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும், பிடிஎஃபாக போடணும், ஓசிஆரில் கன்வெர்ட் பண்ணணும், அதில் நிறைய வேலைகள் இருக்குது. ஆஃப்லைன்னா டக்குன்னு பிரிண்ட் எடுத்தோமா, ஸ்டாம்பு ஓட்டணுமா, டாக்கெட்டு போட்டோமா, கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தோமா, இதுதான் ஆஃப்லைன். இதுதான் நம்ம காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ எக்மோர் கோர்ட் அடிஷ்னல் மகிழாவில் என்ன சொன்னாங்க, பிசி என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் ஆன்லைனில் ஏன் சார் போடுறீங்க, ஆஃப்லைன்லேயே போடுங்க சார், அம்மா எடுத்துக்குவாங்க அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. பட் நான் ஏற்கனவே ஆன்லைனில் போட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அதை ஆஃப்லைனில் கொண்டு வந்து கொடுத்தேன் வைங்களேன். ஸோ அது கோர்ட்டுடைய கன்வீனியன்ஸ். கோர்ட் என்றால் அது ஜட்ஜை தான் குறிக்கும். கரெக்டுங்களா? கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. ஆஃப்லைனில் கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன்னு ஜட்ஜு சொன்னாங்கன்னா ஆஃப்லைனில் கொடுங்க, ஆன்லைனில் தான் போடணும்னு சொன்னாங்கன்னா ஆன்லைனில் போடுங்க. கரெக்டுங்களா இல்லையா? இந்த டிவிசி கேஸில் கம்ப்ளைண்ட்டை முதல்ல டிராஃப்ட் பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட்டை டிராஃப்டிங் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஃபார்மேட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. அட்வொகேட்ஸுக்கு மட்டும் இலவசமாக வழங்கப்படும், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? இந்த லீகலில் எல்லாமே ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே போதுமானது. சரிங்களா? இந்த டிவிசி கேஸை போடும்போது கண்டிப்பாக ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, கணவர் மேலே மாமியார் மேலே நம்ம டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை தவிர இந்த மாமனார் மேலே, கொழுந்தனார், நாத்தனார் மற்றும் இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் மேலெலாம் நீங்கள் நம்ம டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணுறோம் வைங்களேன், அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? கணவர் மாமியார் ஓகே ரைட்டு, மாமனார் அது ஓகே ரைட்டு, அதுனா நாத்தனார் கொழுந்தனார் மேலாம் போடுறீங்க, இப்படிலாம் எதுக்கு நீங்கள் எல்லாரையும் தேவையில்லாமல் கேஸுக்குள்ளே இழுத்து விடுறீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கேஸை அட்மிஷனுக்கு எடுத்துக்கவே மாட்டேன், கேஸை நம்பரே பண்ண மாட்டேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தகுந்த பேப்பர் ப்ரூஃபு, தகுந்த விட்னஸ்ஸு, அந்த தகுந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ், வீடியோ ஆதாரங்கள், இந்த பேப்பர் ப்ரூஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், 3rd ரெஸ்பாண்டண்ட்டு, 4th ரெஸ்பாண்டண்ட்டு, 5th ரெஸ்பாண்டண்ட்டுன்னு சேர்க்கலாம். இல்லைன்னா யார் ரெஸ்பாண்டண்ட், யார் கணவன், 2nd ரெஸ்பாண்டண்ட் யார் மாமியார். ஓகேவா? ஸோ 3rd அப்போ இதில் முக்கியமாக பார்த்தா எதுக்கு மாமனார் என்ன பண்ணார், கணவர் அல்லது மாமியார், கணவர் அண்ட் மாமியார். மாமனார் உங்களுக்கு என்ன பண்ணார், சரி ஓகே மாமனாரை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கொழுந்தனார் நாத்தனாரெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் இதை அப்படியே ரிட்டர்ன் போட்டுருவேன், ஒழுங்காக அந்த பேரை எல்லாம் நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்ஜெக்ஷன் சொல்லும்பொழுது சரிங்கம்மா நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கம்ப்ளைண்ட் நம்ம கோர்ட்டில் கொடுக்கும்போது அந்த கொழுந்தனார், அந்த நாத்தனார், ஓகேவா, இவங்களுடைய பேரையெல்லாம் அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஜட்ஜுக்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஒரு க்ளீன் காப்பி கொடுத்துருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் அவங்க பேரெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, இப்போ க்ளீன் காப்பி கொடுங்க, சரிங்கம்மா நான் க்ளீன் காப்பி கொடுத்துட்றேன். இதுதான் மேட்டர், இப்படி தான் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணால் கேஸ் நம்பர் ஆகும். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த டிவிசி கேஸ் ஃபைலிங் பண்ணி ஒரு 1000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். கரெக்டுங்களா? இந்த கொழுந்தனார், நாத்தனார் இவங்களையெல்லாம் தகுந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸில் ஜட்ஜு அக்செப்டே பண்ண மாட்டாங்க.